உங்கள் ஆரோக்கியத்திற்காக ஒரு நிமிடம். அண்மையில் நிறைய B12 சத்து குறைபாடு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த B12 சத்து எதுக்காக முக்கியம் அப்படின்னா, நரம்புகளோட பலத்துக்கு முக்கியம், மூளையோட செயல்பாடுக்கு ரொம்ப முக்கியம், ரத்த சிவப்பணுக்கள் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது குறையுது அப்படின்னா நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் இருக்கலாம், மதமதப்பு இருக்கலாம், டிங்லிங் சென்சேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி தோல் வெளிரி போகிறது, டயர்ட்னஸ், ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகிறது, கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட மூச்சு வாங்குறது, படப்படப்பு, இதெல்லாம் தெரியும். யார் யாருக்கெல்லாம் காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன்ஸ்க்கு காமனாக இருக்கும், அண்ட் குடல் அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணியிருக்கிறவங்களுக்கு காமனாக இருக்கும். ஸோ இப்போ நான்வெஜ்ஜில் தான் B12 சத்து அதிகமாக இருக்குது. மீட்டில், ஃபிஷ்ஷில், முட்டையில் நிறைய இருக்குது. வெஜிடேரியன்ஸில் என்னென்ன நாங்கள் B12 சத்து என்னென்ன நிறைஞ்சிருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, வாழைப்பழங்களில், பெரிஸில், மஷ்ரூம், முளைக்கட்டின பயிறு தானியங்கள், சோயா பால், சோயாலேருந்து எடுக்கக்கூடிய டோஃபு, பன்னீர் மாதிரியே கிடைக்கும், அதை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இது இல்லாமல் கடல் பாசியை ஒரு நாளைக்கு 4 கிராம் வீதம் எடுத்துக்கும் போதும் நம்ம இந்த